Good morning student. Last class la நம்ம force and charge பார்த்தோம். Net force and charge Coulomb's law base பண்ணு according to Coulomb's law force between two charges is directly proportional to Q and Q by R square போட்டு directly proportional to constant போட்டு K 1K is equal to 1 by 4 pi epsilon is equal to epsilon naught into epsilon R னு apply பண்ணி force between the two charges பார்த்தோம். அதுக்கப்புறம் சூப்பர்போசிஷன் பிரின்சிபலை யூஸ் பண்ணி நெட் ஃபோர்ஸ் அண்ட் மல்டிபிள் சார்ஜஸ் பார்த்தோம். அது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தோம். அந்த எக்ஸாம்பிள் பேஸ் பண்ணி 1 மார்க் क्वेश्चन கொடுத்தோம். ஒருவேளை ஆன்சர் பண்ணி போட்டுருந்தோம். சரியா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா this electric field நம்ம பார்க்க போறோம். electric field. What is electric field? What is electric field அப்படின்னா two interaction between two charges. ரெண்டு சார்ஜ் இன்டராக்ட் பண்ணும்போது எந்த இடத்துல வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளிகபிள் ஆகும் அத பத்தி ஸ்டடி பண்றதா சொல்றோம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். லாஸ்ட்ல கூலம்ஸ் லா பார்த்தோம். கூலம்ஸ் லா அப்படினா ஒரு சார்ஜ் வச்சிருந்தா Q1 another சார்ஜ் போடுறதுனால Q2 distance between the two charges is R. For between the two charges produce a force according to கூலம்ஸ் லா என்ன சொல்றோம் F is equal to K Q1 Q2 by R square. யார் சொல்றது அப்படினா கூலம்ஸ். சரியா? இப்ப force between the two charges F is equal to K Q1 Q2 by R square da. This force is along between vector form பார்த்தோம். R vector is into என்ன கேப்ப R cap. R cap is a unit vector to indicate the direction of force. Between the two charges. This force act between the two charges. Between the two charges is called action at a distance. இதுக்கு என்ன பேர் சொன்னா action at a distance. Force எந்த லைன்ல ஆக்ட் ஆகுதோ அதுக்கு என்ன பேர் சொன்னோம் action between the distance சொன்னோம். இது கூலம்ஸ் லா சொன்னது. இப்போ இந்த ஃபோர்ஸ் எது வரைக்கும் இருக்கும்? ஃபோர்ஸ் இன்கிரீஸ் பண்ணிட்டு போனா என்ன ஆகும்? டிஸ்டன்ஸ் இன்கிரீஸ் பண்ணிட்டு போனா என்ன ஆகும்? அத பத்தி சொல்றதா சொல்றேன். ஸ்டடி அபௌட் மைக்கேல் ஃபாரடே. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா டிஸ்டன்ஸ் இன்கிரீஸ் பண்ணிட்டே போறேன். என்ன சொல்றோம் F directly proportional to Q1 Q2 by R square போடுறோம். இப்போ டிஸ்டன்ஸ் இன்கிரீஸ் பண்ணிட்டே போறேன் at infinite distance infinite இருந்தா 1 by infinity ஈக்குவல் டு ஃபோர்ஸ் 0. அப்ப எந்த ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அப்படினா ஒரு பர்టిక్యులர் டிஸ்டன்ஸ் எதை அப்ளிகபிள் ஆகும். the force experienced between the two charges is particular distance. இப்போ எந்த டிஸ்டன்ஸ்ல அந்த ஃபோர்ஸ் அந்த டெஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சார்ஜ் வச்சிருக்கேன் Q is called a point charge. இப்போ இந்த பாயிண்ட் சார்ஜ் இன்னொரு சார்ஜ் இருக்கு Q0 at infinite distance இருக்கும்போது இந்த சார்ஜ் பிட்வீன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாது, ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாது. ஒரு பர்టిక్యులர் டிஸ்டன்ஸ் வரும்போது தான் அந்த சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். இந்த சார்ஜ் Q0 is a test charge is moved at in distance infinite to towards a point charge. This is point charge or source charge னு வெச்சுக்கலாம். point charge or source charge. இந்த சார்ஜ் அது டெஸ்ட் சார்ஜ். எந்த இடத்துல நான் டெஸ்ட் சார்ஜ்னு பேர் வைக்கிறேன் அப்படினா எந்த இடத்துல அது ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுமோ அந்த பாயிண்ட்க்கு என்ன பேரு அந்த சார்ஜ் என்ன பேரு டெஸ்ட் சார்ஜ். This test charge Q0 move towards a point charge at infinite distance கொஞ்சம் என்ன பண்ணிட்டே வரேன் மூவ் பண்ணிட்டே வரேன். எந்த டிஸ்டன்ஸ்ல அந்த சார்ஜ் வந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் at what distance. For example இது R எடுத்துக்கலாம் or x distance. அப்ப அந்த பாயிண்ட் சார்ஜ் இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல x டிஸ்டன்ஸ்ல ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஃபோர்ஸ் எப்படி பாயிண்ட்மே ஈக்குவல் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் டிஸ்டன்ஸ் இஸ் 2 மீட்டர். அந்த டெஸ்ட் சார்ஜ் இங்க வச்சிருக்கேன் Q0 3 மீட்டர். டோட்டல் டிஸ்டன்ஸ் 3 மீட்டர் வச்சிருக்கேன். 3 மீட்டர் வைக்கும்போது the test charge do not any force in a source charge இருந்து எந்த ஒரு ஃபோர்ஸுமே அந்த டெஸ்ட் சார்ஜ் என்ன பண்ணல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. எந்த மீட்டர்ல 3 மீட்டர்ல. ஆனா move towards the source charge. அந்த source charge பக்கம் எடுத்துட்டு போக பர்టిక్యులர் அந்த 2 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல அந்த டெஸ்ட் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அந்த 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் டெஸ்ட் சார்ஜ் எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. சோ இந்த டைரக்ஷன் மட்டும்னா அந்த சோர்ஸ் அந்த பாயிண்ட் அந்த சோர்ஸ் சார்ஜ் இருந்து பாயிண்ட் சார்ஜ் இருந்து அந்த 2 மீட்டர் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் எல்லா பாயிண்ட்லயுமே அந்த டெஸ்ட் சார்ஜ் எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவான் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவான். இட் இஸ் கால்ட் ஃபீல்ட்.
field and the test charge வந்து எந்த ஒரு particular area அந்த source charge around the surface எந்த ஒரு particular areaல first force experience பண்ற ஸ்டார்ட் பண்றானோ this covered area is called electric field. This covered area is a electric field. In this term first introduced by Michael Faraday. யார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது? Michael Faraday. To introduce in electric field word. Electric field word first introduce பண்ணது யாரு? Michael Faraday. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா the test charge is move towards a point charge. Test charge move towards a point charge at particular point at particular area. The test charge expends a force due to a source charge or point charge. And the source charge அல்லது the point charge எந்த ஒரு particular area first one அந்த test charge force expend பண்ணுதோ this covered area is called field. This covered area is called a field. இந்த field வெளியே இந்த test chargeக்கும் இந்த point chargeக்கு என்ன this do not any interaction. எந்த ஒரு interaction இருக்காது. எப்ப interaction ஸ்டார்ட் பண்ணுதோ அப்ப இந்த test charge இந்த point charge ஒரு force experience பண்ணுமா. This covered area is called என்ன படிச்சோம்? Field னு படிச்சோம். Covered is called field. This term introduced by Michael Faraday. Michael Faraday. What is electric field? What is a electric field? General definition என்ன சொல்றோம் அப்படின்னா the test charge experience a force in region of the point charge. அந்த particular region உள்ள electric field region குள்ள அந்த test charge ஒரு force experience பண்ணுனா அந்த ஏரியாவுக்கு என்ன பேர் சொல்றோம்? electric field. என்ன பேர் சொல்றோம்? electric field. What is electric field intensity? What is a electric field intensity? Electric field intensity பத்தி அடுத்து பார்ப்போம். Electric field is covered area. The area is called electric field. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிணறு போட்டுருக்கு வச்சுக்கோங்க. நம்ம கிணத்துல ஒரு ரிவரோ இல்ல ஒரு ஸ்ட்ரீம் வாட்டர் இருக்கு அப்படின்னா அதுல நம்ம கல்லை போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கல்லை சுத்தி என்ன கிரியேட் பண்ணுவோம்? ஒரு வேவ்ஸை கிரியேட் பண்ணுவோம். சரி, அலையா போயிட்டு இருக்கும். திஸ் ஃபார்ம் ஆஃப் த வேவ்ஸ், திஸ் டிஸ்டர்பன்ஸ். அப்ப அந்த அலையா இருக்கிற கல்லுல தண்ணியில ஒரு கல்லை போடும்போது அந்த ஏரியா சுத்தி அதை கிரியேட் பண்ணிருப்போம். ஒரு டிஸ்டர்பன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கும். இஸ் ப்ரொடியூஸ் ஃபார்ம் ஆகும். திஸ் டிஸ்டர்பன்ஸ் இஸ் ஃபீல்ட் ஏரியா. அந்த டிஸ்டர்பன்ஸ் எந்த ஏரியா வரை கவர் ஆகுமோ திஸ் கால்ட் ஃபீல்ட் ஏரியா. இப்போ எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு கிணத்துல போட்டோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் தான் இருக்கும். அது ஒரு பெரிய ஒரு ஏரியா ஒரு ரிவரோ ஒரு பெரிய ஒரு ஏரி இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த ஏரியில சென்ட்ரல் கல்ல போட்டு அந்த டிஸ்டன்ஸ் ஃபுல்லா கரவரி வராது. அது பர்டிகுலர் ஏரியா வரைக்கும் ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணும், டிஸ்டர்பன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஏரியாவுக்கு பேர் என்ன சொல்றோம்? ஃபீல்டு ஏரியா. இட் இஸ் கால்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இந்த பாயிண்ட் சார்ஜ் டெஸ்ட் சோர்ஸ் சார்ஜ் எது வரையும் ஒரு இன்ட்ராக்ஷன் கிரியேட் பண்ண முடியும். அதனால எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா ஒரு ஃபோர்ஸ் அடுத்த சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ திஸ் ஃபீல்ட் ஏரியா இஸ் கால்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். திஸ் ஃபீல்ட் ஏரியா இஸ் கால்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். நெக்ஸ்ட், வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி? வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி? மைக்கேல் ஃபாரடே அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். சரியா? இப்போ எப்படி சார் நீ சொல்றீங்க? ஒரு டெஸ்ட் சார்ஜ் இருக்கு சார், அவன் எங்க மூவ் பண்ணிட்டு போறான், இங்க இருக்கும்போது அவன் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, அவன் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு உள்ள போகும்போது ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றான். அந்த எந்த பாயிண்ட் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றானோ அந்த ஏரியா அவ்வளவு சர்ஃபேஸ் பண்ணி ஃபீல்டுன்னு சொல்ற. அந்த ஃபீல்டுக்குள்ள ஃபுல்லா ஏரியா ஃபுல்லாவே இந்த டெஸ்ட் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஃபோர்ஸ் சேமா இருக்குமானா டிஸ்டன்ஸ் டிபெண்ட் பண்ணி கண்டிப்பா என்ன ஆகும்? வேரி ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம அகாடமிக் கூலம்ஸ் என்ன சொல்லியிருக்கிறோம்? force is equal to kq1 q2 by r square. டிஸ்டன்ஸ் வேரி ஆக கண்டிப்பா ஃபோர்ஸ் கண்டிப்பா என்ன ஆகும்? வேரி ஆகும். எக்ஸாம்பிள், பாயிண்ட் சார்ஜ் இங்க இருக்கு, டெஸ்ட் சார்ஜ் இங்க இருக்கு. இந்த பாயிண்ட் சார்ஜ் பக்கம் மூவ் இங்க ஒரு ஃபோர்ஸ், சப்போஸ் நான் அந்த டெஸ்ட் சார்ஜ் இங்க எடுத்துக்கிறேன், இது 2 மீட்டர் டிஸ்டன்ஸ், நான் பக்கம் மூவ் பண்ணிட்டு போயிட்டேன். இது q0 என்ன டிஸ்டன்ஸ்? 1 மீட்டர் டிஸ்டன்ஸ். அப்ப 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஃபோர்ஸ்க்கும் 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஃபோர்ஸ் கண்டிப்பா என்ன ஆகும்? வேரியேஷன் ஆகும். ஏன் அப்படின்னா F இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆக கண்டிப்பா ஃபோர்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்ப அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஏரியாவுக்குள்ள அந்த டெஸ்ட் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஃபோர்ஸ் இஸ் டிஃபரண்ட் ஃபார் டிஃபரண்ட் பாயிண்ட். Different point. This term is called field intensity. அதுதான் அவர் என்ன பேர் சொன்னார் அப்படின்னா electric field intensity. Electric field intensity. What is electric field intensity? What is electric field intensity? The test charge experience of force kept at a field. Test charge Q0 experience force kept at a field. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள
அந்த டெஸ்ட் சார்ஜ் எவ்வளவு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவானோ இஸ் கால்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. இஸ் கால்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. denote the letter E vector. denote the letter E vector. E vector is equal to F vector by Q naught. E vector is equal to F vector by Q naught. The Q naught is a test charge. Experience of force யாரு இந்த டெஸ்ட் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஃபோர்ஸ் யாரு அப்படினா இந்த சார்ஜ்ல சோர்ஸ் சார்ஜ் பாயிண்ட் சார்ஜ். சோர்ஸ் சார்ஜ் அந்த பாயிண்ட் சார்ஜால அந்த டெஸ்ட் சார்ஜ் அந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல எவ்வளவு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனும் இஸ் கால்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. இஸ் கால்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. The electric field intensity is defined as the test charge experience a force kept at a point or kept at a field. kept at a field. அந்த ஃபீல்டுக்குள்ள அந்த டெஸ்ட் சார்ஜ் எவ்வளவு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் இஸ் கால்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. E vector is equal to F vector by Q naught. ஓகேவா சார்? நான் டெஸ்ட் சார்ஜ் இல்லாம எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஏரியாவை கண்டுபிடிக்க முடியுமானா கண்டிப்பா ஃபீல்ட் ஏரியா என்ன பண்ணணும்? do not find the does not using test charge. test charge இல்லாம ஒரு பர்టిక్యులர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஏரியாவை என்ன பண்ண முடியாதுனால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஏன் சார் அப்படின்னா இவனுடைய ஃபீல்ட் இன்டென்சிட்டி கவர் ஏரியா இவன் எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவான், அடுத்த சார்ஜ் எந்த அளவுக்கு இன்டராக்ட் பண்ணுவான் அப்படின்ற ஏரியா அப்படின்ற ஒரு பர்టిక్యులர் ஏரியாவை நீ டெஸ்ட் சார்ஜ் எடுத்துட்டு போனா மட்டும் தான் கண்டுபிடிக்குமோ தவிர டெஸ்ட் சார்ஜ் இல்லாம do not find the electric field area or electric field at a point electric field at a point charge. அந்த பாயிண்ட் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஏரியாவை என்ன பண்ண முடியாதுனால கண்டுபிடிக்க முடியாது. அப்ப the test charge Q naught usually find the electric field at a point charge or electric field at a source charge. அந்த Q naught இருந்தா நம்ம கண்டுபிடிக்கவே தவிர Q naught என்ன பண்ண முடியாது கண்டுபிடிக்க முடியாது. அப்ப Q naught ஒரு பர்టిక్యులர் டிஸ்டன்ஸ் இருக்கிற ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டா. பக்கம் போக போக ஒரு பர்టిక్యులர் ஏரியா ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவான். அந்த கவர்டு ஏரியா எந்த இடத்துல அந்த டெஸ்ட் சார்ஜ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றானோ பாயிண்ட் சார்ஜ்ல இருந்து அந்த கவர்டு ஏரியான்னு பேர் சொல்றோம், எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு பேர் சொல்றேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்படினா கண்டிப்பா என்ன தேவை? டெஸ்ட் சார்ஜ் இருக்கணும். டெஸ்ட் சார்ஜ் இல்லனா இத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது, ஃபீல்ட் அவுட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. யார் சொல்றது அப்படினா மைக்கேல் பாரடேஸ். யார் சொல்றது? மைக்கேல் பாரடேஸ். இப்போ அந்த பர்టిక్యులர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஏரியாவுக்குள்ள இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி எப்படி இருக்கும்? இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட். நான் நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்றதுனா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி? அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் a point. amount of electric field at a point. இப்போ இந்த Q பாயிண்ட் சார்ஜ் வச்சிருக்கோம். இந்த இடத்துல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும்? amount of electric field, magnitude of electric field. இந்த இடத்துல எவ்வளவு magnitude of electric field இருக்கும்? இந்த இடத்துல ஒரு magnitude of electric field எப்படி இருக்கும்? அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு டெஸ்ட் சார்ஜ் எடுத்து போய் இந்த இடத்துல வைக்கிறேன் Q naught. இந்த யூனிட் டெஸ்ட் சார்ஜ் இந்த பாயிண்ட் சார்ஜ்ல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவான். நான் ஃபோர்ஸ் F vector. This test charge experience of force kept in electric field. Kept in electric field. Experience of force kept in electric field is called electric field intensity. E vector is equal to F vector by Q naught. E vector is equal to F vector by Q naught. This is called electric field intensity. Electric field intensity is vector quantity. Electric field intensity is a vector quantity. Force direction போட்டுக்கலாம். Electric field intensity is a vector quantity. So scalar quantity கண்டிப்பா என்ன இருக்கும்? டைரக்ஷன் இருக்கும். இது எப்படி சார் யூனிட் போடலாம் அப்படினா force is a newton by charge is a coulomb. So newton coulomb inverse. Newton coulomb inverse is unit of electric field intensity. Unit of electric field intensity. இதுக்கு வேணா நீங்க டைமென்ஷன் யூனிட் போட்டுக்கலாம். நான் SI யூனிட் மட்டும் போட்டுக்கிறேன். நீ டைமென்ஷன் யூனிட் போட்டு செக் பண்ணி பாரு. ஓகேவா? electric field is vector quantity. The SI unit of electric field is newton coulomb power minus 1. நீ டைமென்ஷன் யூனிட் போட்டு செக் பண்ணு. நான் ஆன்சர் அப்புறம் சொல்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் electric field is vector quantity சொல்லிட்டு சார். அது டைரக்ஷன் இருக்குமா? கண்டிப்பா என்ன இருக்கும்? டைரக்ஷன் இருக்கும். Two type of electric field சொல்லிருக்கோம். One is a positive charge and a negative charge. The positive charge is produced electric field indicate that is outward direction. Positive charge electric field direction எப்படி இருக்கும்? Outward direction. This negative charge electric field direction எப்படி இருக்கும்? Inward direction. Inward direction. ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா அரௌண்ட் சர்ஃபேஸ் எதை கிரியேட் பண்ணிருப்பான்? ஒரு ஃபீல்டை கிரியேட் பண்ணிருப்பான். அந்த பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னா இஸ் அவுட்வர்ட் டைரக்ஷன். நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் எப்படி போட்டுக்கலாம்? இன்வர்ட் டைரக்ஷன். இன்வர்ட் டைரக்ஷன். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட பார்த்தோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட், செகண்ட் டைம் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. ஒரு டெஸ்ட் சார்ஜ் ஒரு பாயிண்ட் சார்ஜ் அரௌண்ட் சர்ஃபேஸ்ல எந்த பாயிண்ட் ஒரு ஃபோர்ஸ் அவனால கிரியேட் பண்ண முடியும் இஸ் கால்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள பர்டிகுலர் பாயிண்ட்ல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஏரியாக்குள்ள பர்டிகுலர் பாயிண்ட்ல
to find the magnet of electric field intensity, amount of electric field intensity. எவ்வளவு electric field intensity இருக்குன்னு சொல்றதுனால electric field intensity பார்த்தோம். சரி, electric field அந்த பல ஏரியாக்குள்ள for the magnitude of electric field, magnitude of electric field is called as electric field intensity ன்னு பார்த்தோம். சரியா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம். இது பாயிண்ட் சார்ஜ் இருக்குன்னா the point charge Q and is a test charge எடுத்துக்கிறேன் Q0. இது electric field region எடுத்துக்கலாம். நான் எடுத்துக்கிறது பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிறேன். பாசிட்டிவ் சார்ஜ் ப்ரொடியூஸ் electric field டைரக்ஷன் அவுட்வேர்ட் டைரக்ஷன் இருக்கும். இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த டெஸ்ட் சார்ஜ் எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த பாயிண்ட் சார்ஜுக்கும் டெஸ்ட் சார்ஜ் பிட்வீன் டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டேன் r. The test charge QR is placed here in the electric field of point charge Q. Q என்ற point charge சுத்தி இருக்கிற electric field E என்ற electric field குள்ள r டிஸ்டன்ஸ்ல Q0 என்ற test charge வைக்கிறேன். இப்போ இவங்களுக்கு என்ன கிரியேட் ஆகும்? கூலும் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். electric field intensity இப்ப இந்த பர்టిక్యులர் அந்த டெஸ்ட் சார்ஜ் வச்சிருக்கு பாத்தியா, அந்த r அந்த பாயிண்ட் சார்ஜ் இருந்து r டிஸ்டன்ஸ்ல இருக்கிற அந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல நீ இப்போ ஒரு p என்ற பாயிண்ட் எடுத்துக்கிற எக்ஸாம்பிள். இந்த p என்ற பாயிண்ட்ல எதை வச்சிருக்கேன்? டெஸ்ட் சார்ஜ் வச்சிருக்கேன். இந்த டெஸ்ட் சார்ஜ் இந்த பாயிண்ட் சார்ஜ்ல ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவான், இஸ் கூலும் ஃபோர்ஸ். இப்போ எலக்ட்ரிக் இந்த பாயிண்ட் சார்ஜ் எங்க இருக்கு? எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ள இருக்கு. சரியா? இப்போ the test charge experience of force in a point charge. இப்போ இந்த இடத்துல எவ்வளவு electric field intensity இருக்கும்? The magnitude of electric field intensity at a point P at a distance r from the charge Q. Q என்ற சார்ஜ்ல இருந்து r டிஸ்டன்ஸ்ல P என்ற பாயிண்ட்ல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இருக்கும் அதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக தான் நான் ஏதாவது வச்சிருக்கேன், டெஸ்ட் சார்ஜ் வச்சிருக்கேன். இந்த டெஸ்ட் சார்ஜ் எந்த ரீஜனுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரீஜனுக்குள்ள தான் இருக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரீஜனுக்கு உள்ளதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா தவிர எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரீஜனுக்கு வெளியே எதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இந்த டெஸ்ட் சார்ஜ் எந்த ஒரு ஃபோர்ஸ் என்ன பண்ணாது? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாது. அப்ப அந்த டெஸ்ட் சார்ஜ் எங்க ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்? இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள வேரியஸ் பாயிண்ட்ல எவ்வளவு எலக்ட்ரிக் அமௌண்ட் ஆஃப் மேக்னெட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்றதா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. நான் P என்ற பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கணும், அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியை கண்டுபிடிக்கணும். அதுக்காக நான் Q0 டெஸ்ட் சார்ஜ் அந்த r டிஸ்டன்ஸ் பாயிண்ட் சார்ஜ் இருந்து r டிஸ்டன்ஸ் இருக்கிற P என்ற பாயிண்ட்ல யாரை வைக்கிறேன்? Q0 டெஸ்ட் சார்ஜ் வைக்கிறேன். The Q0 test charge experience of force in a point charge. இந்த பாயிண்ட் சார்ஜால இந்த Q0 டெஸ்ட் சார்ஜ் எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்? according to Coulomb force. So F is equal to K Q0 by R square. F is equal to K Q0 by R square. Force vector quantity upon R cap. The experience of force on a test charge due to the point charge. F factor is equal to K Q0 by K Q0 by R square. Q1 Q2 by R square and Q0 by R square போட்டுருக்கேன். R cap is a vector, unit vector to indicate the direction of the force. எந்த சார்ஜ் இருந்து பாயிண்ட் சார்ஜ் வந்து டெஸ்ட் சார்ஜ் மேல அப்ளை ஆகிற ஃபோர்ஸ் இண்டிகேட் பண்றது என்ன போட்டுருக்கேன்? R cap. The R cap indicate the action at distance. Action at the distance. இந்த டெஸ்ட் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஃபோர்ஸ். இப்போ எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி தேவை எந்த பாயிண்ட்ல? P என்ற பாயிண்ட்ல. ஆல்ரெடி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்கோம். நான் கொடுத்துருக்கோம் the test charge experience of force at a point in the electric field. டெஸ்ட் சார்ஜ் நீ எந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியை கண்டுபிடிக்கிறியோ அந்த இடத்துல அந்த டெஸ்ட் சார்ஜ் எவ்வளவு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றது என்னன்னு பேரு? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. அப்ப நான் P என்ற பாயிண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்றேன். அதுக்கான டெஃபினேஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஃபார்முலா F vector is E vector is equal to F vector by Q0. The test charge experience of force kept at the point in the electric field. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள அந்த டெஸ்ட் சார்ஜ் எவ்வளவு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் அதனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இஸ் வெக்டர் குவாண்டிட்டி. யூனிட் போட்டு காமிச்சு நியூட்டன் கூலும் இன்வெர்ஷன் போட்டு டைமென்ஷன் இன்னும் போட சொல்லியிருக்கிறேன். இப்போ F அப்ளை பண்ண E vector is equal to F பரா K Q0 by R square into R cap by n போட்டுருக்கோம் Q0. F factor by Q0 F factor K Q0 by R square into R cap by Q0 பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப E vector is equal to K
Q by R square into R cap. This is electric field intensity at a point P. Electric field intensity at a point P at a distance R from the point charge. Point charge இருந்து R distance P என்ற பாயிண்ட்ல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும் அப்படினா E vector is equal to KQ by R square என்ன கேப்பேன் R cap. Electric field is a vector quantity. The R cap indicates the direction of electric field from the positive charge. The point charge is positive charge. The electric field direction is outward direction. The electric field at a point P at a distance R from the point charge does not only depend upon the point charge, does not depend upon the test charge. எதை டிபெண்ட் பண்ணல டெஸ்ட் சார்ஜ் டிபெண்ட் பண்ணல. ஏன் சார் டெஸ்ட் சார்ஜ் டிபெண்ட் பண்ணலன்னு சொல்றோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா யார் வரல Q நாட்டே வரல. K இருக்கிற கான்ஸ்டன்ட் Q is a point charge இருக்குது. எந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியை கண்டுபிடிக்கணுமோ அந்த பாயிண்ட்ல இருந்து அந்த பாயிண்ட் சார்ஜோட டிஸ்டன்ஸ் எல்லாம் போட்டுக்கிறேன் R. இது R cap is unit vector indicate the direction of electric field. இதுல Q நாட்டே வரல. அப்ப நீ ஒரு பர்టిక్యులர் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியை கண்டுபிடிச்ச அப்படினா அந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி யாரை டிபெண்ட் பண்ணிருக்காது டெஸ்ட் சார்ஜ் டிபெண்ட் பண்ணிருக்காது. only டிபெண்ட் பண்ண என்ன சார்ஜ் பாயிண்ட் சார்ஜ். அப்ப இது எப்படி எழுதலாம் E directly proportional to Q E directly proportional to 1 by R square. டிஸ்டன்ஸையும் அந்த பாயிண்ட் சார்ஜோட மேக்னிட்யூட் டிபெண்ட் பண்ணிருக்குமா தவிர Q R டிபெண்ட் பண்ணி K கான்ஸ்டன்ட் ஆயிரா Q R டிபெண்ட் பண்ணி இருக்குமா தவிர எதை டிபெண்ட் பண்ணல டெஸ்ட் சார்ஜ் டிபெண்ட் பண்ணல. நம்ம முன்னாடி பார்த்தோம் எலக்ட்ரிக் ஃபீல்ட கண்டுபிடிக்கணும் அப்படியே கண்டுபிடி என்ன சார்ஜ் வேணும் டெஸ்ட் சார்ஜ் வேணும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் கவர் ஏரியாவை கண்டுபிடிக்கிறதா டெஸ்ட் சார்ஜ் தேவை தவிர அந்த பர்టిక్యులர் பாயிண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யார் தேவையில்ல டெஸ்ட் சார்ஜ் தேவையில்ல. only டெஸ்ட் சார்ஜ் used in find the electric field around the region of point charge. only used in electric field around the region of point charge. அந்த point charge சுத்தி எந்த ஏரியாக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் டெஸ்ட் சார்ஜ் தேவை தவிர அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள பர்టిక్యులர் பாயிண்ட்ல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யார் தேவையில்ல டெஸ்ட் சார்ஜ் தேவையில்ல. so E vector is equal to KQ by R square into R cap. Electric field is directly proportional to magnitude of the point charge. Electric field inversely proportional to square of the distance. டிஸ்டன்ஸ் அதிகமாக போக போக எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன ஆகும் டிக்ரீஸ் ஆகும். மேக்னிட்யூட் ஆஃப் த பாயிண்ட் சார்ஜ் இன்க்ரீஸ் பண்ண எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ என்ன ஆகும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்ப ஒரு Q என்ற சார்ஜ் ஒரு பாயிண்ட் சார்ஜ் வச்சோம் அப்படின்னா அந்த Q என்ற பாயிண்ட் சார்ஜ்ல இருந்து R டிஸ்டன்ஸ்ல இருக்கிற P என்ற பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா E equal to KQ by R square is general form. ஜெனரல் ஃபார்ம் எப்படிதான் பாயிண்ட் சார்ஜ் இருந்து பர்టిక్యులர் பாயிண்ட்ல R டிஸ்டன்ஸ்ல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும் அப்படினா E is equal to KQ by R square. This electric field is only depend upon the point charge, does not depend upon the test charge. ஓகேவா இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ. நெக்ஸ்ட் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணி இது ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு 5-6 பாயிண்ட் கொடுத்துக்கலாம். நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் சொல்றேன். இது உங்களுக்கு படிச்சு பார்த்தா உங்களுக்கு புரியும். Time is very important. So important aspects of electric field. First one is the two kinds of charge positive charge and negative charge. This positive charge is produced in electric field. Positive produced in electric field is a outward direction. And the negative charge is produced in electric field is in direction inward direction. This first point. Two kinds of charges. Positive charge is produced in electric field outward direction. Negative charge is produced in electric field is a inward direction. Next. Electric field intensity. In the formula we have பார்த்துட்டோம். Electric field intensity kept at a point or electric field intensity at a point is defined as the test charge exponential force kept at the point is called the magnitude of electric field. Magnitude of electric field nothing but electric field intensity. Magnitude of electric field nothing but electric field intensity is a scalar quantity. Unit of electric field intensity Newton Coulomb power -1. This electric field at a point P is only depend upon the point charge and distance. இல்லனா ஆல்ரெடி தியரியில பார்த்ததா பாயிண்ட் ஆஃப் கொடுத்துக்கறோம். Electric field intensity at a point P at a distance r from the point charge is depend upon the only magnitude of the point charge and the distance between them. The distance between them. Next time. This formula is நம்ம electric field intensity ஒரு formula derive பண்ணிருக்கோம். Electric field intensity and magnitude of the electric field at a point
E is equal to KQ by R square. This formula only applicable in point charge. எதுக்கு மட்டும் applicable பண்ண முடியும்? Point charge மட்டும் applicable பண்ண முடியும். Does not applicable or does not use in continuous or finite size of the charges. ஒரு ஸ்பேர் ஷேப்போ இல்ல பெரிய ஸ்பேர் இருக்கு அப்படின்னா அதுக்கு இந்த ஃபார்முலா என்ன பண்ண நமக்கு அப்ளிகபிள் பண்ண முடியாது. அதுக்கான ஃபார்முலா டிஸ்கஸ் லேட்டர். This formula only applicable in point charge. Does not is applicable or does not used in a continuous distribution of the charges and the finite size of the charges. இது அடுத்த பாயிண்ட் கொடுத்துருக்கா. Last point, two kinds of the electric field. One is a uniform, another one is a non-uniform. எப்படி சார் யூனிஃபார்ம்னா uniform electric field same direction. Uniform electric field is a same direction or same magnitude in constant in a space. Constant in a space. எல்லா பாயிண்ட்லயுமே electric field ஈவனா இருந்தா is called uniform electric field. எப்படி சார் அப்படினா புரியுதோ ஒரு சார்ஜ் வச்சிருக்கோம். uniform electric field பிராக்டிஸ் ஸ்டடி பண்ணோம். ஏன்னா ஜெனரலா பாத்துக்கோ. இந்த length of the vector is indicate the magnitude of the electric field. இந்த electric field ஏரோ மார்க் போட்டு காட்டுறேன். இது electric field ஏரோ மார்க் போட்டு காட்டுங்க. இது எல்லாமே எப்படி இருக்கு? யூனிஃபார்மா இருக்கா? Length of the vector is indicate the magnitude of the vector. இது எல்லாமே electric field னு எடுத்துக்கிறேன். அப்ப electric field is vector போட்டுட்டு length of the electric field indicate the magnitude of the electric field. எல்லா ஏரோஸ் எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கா? என்ன டைரக்ஷன்? சேம் டைரக்ஷன் and same magnitude, constant for the space. இந்த ஸ்பேஸ்ல எல்லாமே எப்படி இருக்கு? கான்ஸ்டன்டா இருக்கணும். அதுக்கு என்னது? யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். Two kinds of the electric field, one is uniform, another is a non-uniform. Uniform is the same direction, same magnitude, is a constant in space. இந்த இடத்துல இந்த electric field அதேதான். இங்கே அதேதான், இங்கே அதேதான். ஏன்னா magnitude of the vector ஓட length எப்படி இருக்குது? Equal. Length of the vector is indicated, magnitude of the vector. This arrow indicates the electric field. So magnitude of the electric field is the same direction. This is called a uniform electric field. Another is a non-uniform electric field. Non-uniform electric field is a different direction, is a different magnitude or not a constant. Different direction, different magnitude is not a constant. Example, உள்ளந்த ஒரு சின்ன போடு இதோட magnitude வேற, இதோட magnitude வேற, இதோட magnitude வேற. ஆனா என்ன டைரக்ஷன் இருக்கலாம்? சேம் டைரக்ஷன் கூட இருக்கலாம். சேம் டைரக்ஷன் இருந்தாலும் is a different magnitude or different direction is different magnitude is called non-uniform electric field. Non-uniform electric field. சரியா? இப்போ யூனிஃபார்ம் non-uniform electric field டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ இதுல ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா நம்ம பார்த்தது நம்ம ஸ்டடி பண்ணது எல்லாம் என்ன சார்ஜ்? பாயிண்ட் சார்ஜ். இப்போ பாயிண்ட் சார்ஜ் வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டா இருக்குமா நான்-யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டா இருக்குமா? பாயிண்ட் சார்ஜ் வந்து யூனிஃபார்ம். இப்போ ஒரு பாயிண்ட் சார்ஜ் இது Q is a point charge. ஓகேவா? நார்மல் சர்ஃபேஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட் பண்ணும். பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் எப்படி இருக்கும்? அவுட்வர்ட் டைரக்ஷன். பாசிட்டிவ் சார்ஜ் ப்ரொடியூஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் அவுட்வர்ட் டைரக்ஷன். இப்போ இவன் ப்ரொடியூஸ் பண்ண எலக்ட்ரிக் ஃபீல்ட் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டா இருக்குமா நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டா இருக்குமா? அதை டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்கு அப்படின்னா பாயிண்ட் சார்ஜ் பண்ற ஆர் டிஸ்டன்ஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா E is equal to KQ by R square. E is equal to KQ by R square. Electric field at a distance R from the point charge is equal to KQ by R square. Distance increase ஆக electric field வேல்யூ கண்டிப்பா என்ன இருக்கும்? டிக்ரீஸ் ஆகும். இப்போ இந்த electric positive charge is produce electric field is in a direction, outer direction to indicate the arrows. இப்போ இந்த இடத்துல பாயிண்ட் P, இந்த இடத்துல பாயிண்ட் Q, இந்த இடத்துல பாயிண்ட் R. இப்போ distance is R1, இதோட distance is R2, distance என்ன எடுத்துக்கிறேன்? R3 எடுத்துக்கிறேன். இப்போ 3 பாயிண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் யூனிஃபார்மா இருக்குமா சேமா இருக்குமா டிஃபரெண்டா இருக்குமா பார்த்தா கண்டிப்பா வேரி ஆகும். ஏன்னா டிஸ்டன்ஸ் என்ன நமக்கு வேரி ஆகுது. இப்போ இங்க ஒரு டிஸ்டன்ஸ் P என்ற பாயிண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி ஃபார்முலா போடுவேன்? E1 is equal to K Q is a source charge by distance R1 square. U2 electric field at a point P. Electric field at a point P. Electric field at a point Q is equal to KQ by R2 square. Next, electric field at a point R. ER is equal to KQ by R3 square. Point charge எல்லாமே KQ constant தான். பட் யார டிஃபரன்ஸ் வேரி ஆகுது? டிஸ்டன்ஸ் டிஃபரன்ஸ் கண்டிப்பா என்ன ஆகுது? வேரி ஆகுது. யார டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு கம்மியா இருக்கு நம்ம அல்பபடிக்கா அசெண்டிங் ஆர்டர் எழுதலாம். இப்போ R1 is less than R2 is less than R3.
மாத்தி எடுத்து நம்ம எக்ஸாம்பிள் தான் போறோம் நேரத்தை வேற மாத்திக்கோ R1 is less than R2 less than R3 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ டாப் டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கு R1 கம்மியா இருக்கா டிஸ்டன்ஸ் கம்மியா இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ எப்படி இருக்கும் அதிகமா இருக்கும் ஏன்னா டிஸ்டன்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் யாருக்கு டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கணும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும் அதிகமா இருக்கும் யாருக்கு டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு அவங்களுக்கு வேற எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும் கம்மியா இருக்கும் அது கண்டிப்பா ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிடையாது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிடையாது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருந்தா மேக்னெட்டிக் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கணும் சேமா இருக்கணும் P1 எல்லா பாயிண்ட்ல PQ எல்லா பாயிண்ட்ல சேமா இருந்தா அப்ப இதெல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும் ஆனா கண்டிப்பா என்ன டிஸ்டன்ஸ் டிபெண்ட் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேரி ஆகுது அப்ப the point charge is basically point charge is produced electric field is non-uniform electric field is varies distance அந்த point charge வந்து distance increase electric field ஆயிட்டே போகும் decrease ஆயிட்டே போகும் அப்ப is not a uniform electric field is not the point charge is basically point charge is produced in a non-uniform electric field இது important assumption கொடுத்திருக்காங்க electric field னா two type electric field இருக்கும் Artificial electric field ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்கு அப்படின்னா பாயிண்ட் சார்ஜ் இருக்கிற சர்ஃபேஸ் ஏரியாக்குள்ள ஒரு ஃபீல்டை கிரியேட் பண்ணுவேன் அந்த ஃபீல்டு எந்த ஏரியாக்குள்ள இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக எதை யூஸ் பண்றேன் டெஸ்ட் சார்ஜ் யூஸ் பண்றேன் டெஸ்ட் சார்ஜ் யூஸ் பண்ணி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிச்சிட்டேன் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி மேக்னெட்டிக் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி ஆர் மேக்னெட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு வேர்டை யூஸ் பண்ணேன் வாட் இஸ் மேக்னெட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி the point charge experience test charge experience a force in the electric field and electric field region kulla and the test charge ever force experience பண்றானோ is called electric field intensity E vector is equal to F vector by Q naught F is a force between the two charges Coulomb's use பண்ணி find out பண்ணி substitute பண்ணி பார்த்தேன் E vector is equal to K Q by R square into R cap electric field is vector quantity R cap is a unit vector indicate the direction of the electric field point charge of the electric field outward direction இருப்பான் negative charge of the electric field inward direction இருப்பான் அது important point கொடுத்திருக்கோம் magnitude of the electric field ஒரு formula கொடுத்திருக்கான் electric field only depend upon the point charge and the distance independent the test charge எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படினா only to find the electric field at a point and the point charge is the surrounding surface எவ்வளவு electric field இருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு எதை யூஸ் பண்றேன் test charge யூஸ் பண்றேன் this formula only applicable for point charge does not be used in a finite size of the charges அதுக்கப்புறம் two type of electric field பார்த்தோம் one is uniform and one is non uniform basically point charge is produced in a non uniform electric field ஏன் அப்படினா அந்த point charge இருந்து distance away மூவ் ஆக electric field வேற ஆயிட்டே போகும் decrease ஆயிட்டே போகும் so basically point charge produced in a non uniform electric field next ஒரு electric field ஒரு example பார்க்கலாம் the example number 1.6 example number 1.6 ஒரு two diagram கொடுத்திருக்கானே value கொடுத்திருக்கான் first diagram யூஸ் பண்ற charge value 1 positive 1 microcoulomb center யூஸ் பண்ற second diagram யூஸ் பண்ற charge point charge value -2 microcoulomb the 1 microcoulomb and -2 microcoulomb is placed in origin in coordinate axis la origin fix பண்றான் two point எடுத்துக்கலாம் point P and point Q இந்த first diagram PQ point எடுத்துக்கலாம் second diagram PQ point எடுத்துக்கலாம் இந்த two pointல electric field value கண்டுபிடிக்க சொல்றான் electric field at a point P and Q electric field at a point P and Q நம்ம definition ஒரு formula கொடுத்துறோம் what is electric field at a point charge electric field at a point charge னா formula கொடுத்துறோம் E is equal to KQ by R square and vector formula என்னன்னா கேப்பல R cap E vector is equal to KQ by RK by R square என்ன கேப்ப R cap is a unit vector to find the direction of electric field இப்ப source charge எங்க வச்சிருக்கோம் origin வச்சிருக்கோம் origin வந்து 2 meter distance P என்ற பாயிண்ட் எடுத்துக்கலாம் P என்ற பாயிண்ட் electric field கண்டுபிடிக்கணும் magnet of the electric field or electric field intensity or electric field மூணுல magnet of the electric field or electric field intensity the electric field at a point P from the distance 2 meter from the origin electric field at a point P 2 meter from the origin from the source charge plus 1 microcoulomb charge இருந்து 2 meter distance la P என்ற பாயிண்ட் electric field கண்டுபிடிக்கிறோம் அதுக்கு ஃபார்முலா K electric field at a point charge ஃபார்முலா யூஸ் பண்றேன் E vector is equal to KQ by R square into R cap கிடைக்க வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் K is a constant value K already பார்த்துட்டு K is equal to 1 by 4 pi epsilon naught
சார் எப்சிலான் போறோம் எப்சிலான் நாட் இன்டு எப்சிலான் ஆர் தான் வந்துருக்கோம் ஆக்சுவலி நம்ம எல்லாம் பேசிக் யூஸ் பண்றது எல்லாம் என்ன மீடியம் ஏர் மீடியம் எப்சிலான் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 எப்சிலான் நாட் இன்டு எப்சிலான் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 so 1/4 by எப்சிலான் ஆர் இந்த வேல்யூ நான் போட்டு ஆல்ரெடி 9 × 10 power 9 சப்ஸ்டிட்யூட் பண்ணு rectify the point P என்ற பாயிண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் EP vector is equal to K value 9 × 10 power 9 into Q value 1 × 10 power minus 6 1 microcoulomb 1 micro 10 power minus 6 Q is a charge unit of charge is a coulomb okay next r is a distance r square distance q square பண்ணா 4 1 cancel பண்ண அப்படினா 2.25 into 10 power cancel பண்ண அப்படினா 3 248 remainder 1 10 2 25 2.25 into 10 power 3 is EP vector electric field vector பண்ணிட்டு இப்போ டார்க் இண்டிகேட் பண்ணு 2.25 millicoulomb போறோம் 10 power minus 6 is plus 9 cancel பண்ண plus 3 newton coulomb power minus இது electric field unit இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன குவாண்டிட்டி ஆல்ரெடி பார்த்துக்கிறோம் வெக்டார் குவாண்டிட்டி கண்டிப்பா டைரக்ஷன் பண்ணலையா இப்போ எடுத்தது இங்க இருந்து பார்க்கறேன் P என்ற பாயிண்ட்ல இங்க ஆர்ஜின் வச்சு சார்ஜ் என்ன சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் அசெப்ஷன்ல பார்த்தோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதான் சொன்னா பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் அவுட்வர்ட் டைரக்ஷன் அப்ப P என்ற பாயிண்ட்ல இருந்து பாக்கும்போது அது பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இருக்கும் அவுட்வர்ட் டைரக்ஷன் அப்ப எலக்ட்ரிக் டைரக்ஷன் போயிட்டு இருக்கும் இது EP வெக்டார் towards the positive x axis so இண்டிகேட்டர் கேப் I cap இப்ப அதே என்ன பண்ணலாம் Q என்ற பாயிண்ட் பார்க்கலாம் அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாயிண்ட் Q vector is equal to 9 to 10 power 9 into charge 1 into 10 power minus 1 microcoulomb இங்கிறது எத்தனை டிஸ்டன்ஸ் 4 மீட்டர் டிஸ்டன்ஸ் பார்க்கறோம் அப்ப 4 என்னது 16 4 ஸ்கொயர் பண்ணா r ஸ்கொயர் r4 ஸ்கொயர் பண்ணா 16 और டைரக்ஷன் பாசிட்டிவ் y ஆக்சிஸ் அப்ப என்ன பண்ணலாம் j கேப் சரியா இது கேன்சல் பண்ணி போறோம் இது மேக்னெட் வேல்யூ கிடைக்கும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் கொடுத்திருப்போம் செக் டைரக்ஷன் மட்டும் பாத்துக்கோ இது மேக்னெட் ஃபார்முலா தான் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஃபார்முலா யூஸ் பண்றேன் டைரக்ஷன் தெரியும் ஏன் சார் நம்ம அவுட்வர்ட் டைரக்ஷன் போட்டுருக்கோம் அப்படினா பேன்ற பாயிண்ட் இங்க இருந்து பார்க்கலாம் இது பாசிட்டிவ் அவுட்வர்ட் டைரக்ஷன் இங்க மேல பார்க்கலாம் அவனும் பாசிட்டிவ் அப்படினா டைரக்ஷன் அவுட்வர்ட் டைரக்ஷன் this towards the positive x axis is towards the positive y axis then j cap போட்டுருக்கோம் ஓகேவா next diagram see the next diagram next one கொடுத்துருக்கேன் -2 microcoulomb charge is placed in origin கொடுத்துருக்கோம் 2 points take 2 point P and Q at a distance 2 meter from the origin Q is 6 meter from the origin this is the positive x axis இது என்னது negative x axis okay அங்க வெச்சிருக்க சார்ஜ் என்ன சார்ஜ் -2 microcoulomb சரியா நெகட்டிவ் சார்ஜ் இஸ் ப்ரொடியூசிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இங்க இருந்து பாக்குறேன் P என்ற பாயிண்ட் பாக்குறேன் இது -2 microcoulomb நெகட்டிவ் சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்ண எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இன்வர்ட் டைரக்ஷன் இம்பார்ட்டன்ட் அசெப்ஷன்ல பாத்துறோம் பாசிட்டிவ் சார்ஜ் நான் அவுட்வர்ட் டைரக்ஷன் நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் இன்வர்ட் டைரக்ஷன் அப்ப இங்க இருந்து பாக்கும்போது என்ன டைரக்ஷன் இருக்கும் இன்வர்ட் டைரக்ஷன் இருக்கும் அப்ப இங்க இருந்து EP வெக்டார் கிளாஸ் அப்படி போட்டு காட்றோம் அப்படினா P என்ற பாயிண்ட்ல நான் ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கறேன் இது நெகட்டிவ் சார்ஜ் ப்ரொடியூஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் இன்வர்ட் டைரக்ஷன் நெகட்டிவ் சார்ஜ் நோக்கி போயிட்டு இருக்கும் அப்ப நெகட்டிவ் சார்ஜ் நோக்கி போயிட்டு இருக்கணும் அப்படி போயிட்டு இருக்கணும் அப்ப EP வெக்டார் அதே ஃபார்முலா k q r squared r cap யூனிட் வெக்டர் இண்டிகேட் தி டைரக்ஷன் அத நம்ம போட்டுக்கலாம் k 9 to 10 power 9 சார்ஜ் மேக்னெட் ஆஃப் தி பாயிண்ட் சார்ஜ் 90 இண்டிகேட் தி நெகட்டிவ் சார்ஜ் நாம யூஸ் பண்றது q is a magnet of the charges அப்ப அது போடுறது 2 into 10 power -6 by yes sir -1 ஆல்ரெடி நம்ம பாத்துறோம் நம்ம அப்ளை பண்ணா magnet of the charges சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் நெகட்டிவ் இண்டிகேட் தி சார்ஜ் இஸ் நெகட்டிவ் so magnet only 2 into 10 power -6 by distance r square என்னது 4 2 square 4 சரியா இப்போ டைரக்ஷன் போட்டுக்கோ டைரக்ஷன் எப்படி போடுவே towards the point அப்ப இந்த பக்கம் போயிட்டு இருக்கணும் அப்ப என்ன பண்ணுது -y cap yes sir இங்க இப்படி போயிட்டு இருக்கோம் அப்ப எந்த பக்கம் போயிட்டு இருக்கோம் நெகட்டிவ் x axis பக்கம் போயிட்டு இருக்கோம் அப்ப -y cap இப்போ கேன்சல் சப்ஸ்டிட்யூட் பண்ணி 2 நேரம் கேன்சல் ஆனா is equal to 4.5 into 10 power 3 இது EP vector is into -i cap into Newton Coulomb inverse ஓகேவா இப்போ P என்ற பாயிண்ட்ல பாய் எதல பார்க்க போறோம் Q என்ற பாயிண்ட்ல பார்க்க போறோம் Q என்ற பாயிண்ட்ல இருந்து பார்க்கறேன் இது என்ன சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் அப்ப Q என்ற பாயிண்ட்ல பாக்கும்போது எலக்ட்ரிக் டைரக்ஷன் இன்வர்ட் டைரக்ஷன் அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் Q is towards a positive I cap
towards a positive x-axis. அப்ப EQ vector is equal to K 9 into 10 power 9 magnitude of the charge at 2 into 10 power minus 6 by distance R square பண்ணாதே 36. இது யூனிட் ஆக்ஸ் எவ்வளவு போடலாம் பாசிட்டிவ் I cap யூனிட் நியூட்டன் ஃப்ளோ பவர் -1. ஏன் இது பாசிட்டிவ் I cap போறோம் அப்படினா இங்க இருந்து பாக்குறேன் இவன் நெகட்டிவ் சார்ஜ் இஸ் புட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் இன்வர்ட் டைரக்ஷன் நோய்க்கு போற மாதிரி தெரியும். அந்த பாயிண்ட் சார்ஜ் நோய்க்கு போச்சு அப்படின்னா this direction indicator towards the positive x axis. Remove பண்ணும்போது is towards the negative x axis. இது towards the positive x axis. இந்த எக்ஸாம்பிள் நம்பர் 1.6 ஈஸியான क्वेश्चन தான். எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்த்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல எக்ஸாம்பிள் 2 கொடுத்திருக்காங்க. பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பர்టిక్యులர் பாயிண்ட்ஸ் சோ டெஸ்ட் சார்ஜ் ஆர் சோர்ஸ் சார்ஜ் வந்து பர்టిక్యులர் டிஸ்டன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு இருக்கும். டூ இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நோட் பண்ணணும். பாயிண்ட் சார்ஜ் ஆர் டெஸ்ட் சார்ஜ் இருந்து பர்టిక్యులர் டிஸ்டன்ஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு இருக்கும், மேக்னெட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு இருக்கும், அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் எப்படி இருக்கும். பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ண எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதே டைரக்ஷன் இருக்கும். நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ண எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்வர்ட் டைரக்ஷன் இருக்கும். இங்க நான் பாக்குறேன் யோ பாசிட்டிவ் சார்ஜ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதே டைரக்ஷன் நான் வெளிய போற மாதிரி தெரியும். நான் இங்க வந்து பாக்குறேன் இவன் நெகட்டிவ் சார்ஜ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இன்வர்ட் டைரக்ஷன். அப்ப இவன் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் இருந்தா இங்க பாக்கும்போது இவங்க அது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் அத மைனஸ் I cap போட்டுறேன். அதே கியூன்ற பாயிண்ட் பார்த்தா அப்படினா இங்க பாக்கும்போது சோர்ஸ் சார்ஜ் பாயிண்ட் சார்ஜ் அப்படினா அது பாசிட்டிவ் I cap. ஓகேவா. திஸ் எக்ஸாம்பிள் நம்பர் 1.6 வொர்க் அவுட் பண்ணி பாரு. ஏன்னா டவுட்டா இருந்தா கேளு. இந்த வீடியோ கண்டினியூஸ் உங்களுக்கு ரிப்பீட்டா புரியல அப்படின்னா பொறுமையா தான் டீச் பண்ணிருக்கோம். நம்ம கிளாஸ் வரும்போது டீச் பண்ணிருக்கோம். உங்களுக்கு பொறுமையா பார், ரிப்பீட்டா வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி பார் என்னென்ன பாயிண்ட் புரியுது அப்படின்னு. ஆல்ரெடி நம்ம டேக் ஜெராக்ஸ் காப்பி எடுக்க சொல்லியிருக்கோம். அந்த இடத்துல பாயிண்ட் நோட் பண்ணி வை. சரியா. மீண்டும் நீ ஸ்கூலுக்கு வந்தாகணும். நான் செக் பண்ணி பார்ப்பேன் அதை என்ன பண்ணி செக் பண்ணி பார்ப்பேன். டூ அண்டர்ஸ்டாண்ட். கிளாஸ் ஃபாஸ்டா போல 1 hour போகுது அப்படின்னா உனக்கு ½ hour டீச்சிங் தான் போயிட்டுரும். இந்த ½ hour நீ ஃப்ரீயா படிக்கிறதுக்காக தான். சரி, எத்தனை பேர் யூஸ் பண்ணி படிக்கிறேன்னு தெரியல. சரியா, இன்வால்வ் பண்ணி ஸ்டடி பண்ண. ஏதாவது டவுட் இருந்தால் இண்டிவிஜுவலாக கூட போடும். நான் அதே போடணும் அவசியம் கிடையாது. சரியா, என் டவுட் இருந்தால் அதே மாதிரி டெஸ்ட் நீ இப்போ ஒர்க் அவுட் பண்ணி போடுற ஹார்ட் காப்பீஸ் ஃபோட்டோ பிடிச்சி போடுற பார்த்தியா பேப்பர்ஸை அது வந்து இண்டிவிஜுவலாக போடு, குரூப்ல போடாது. ஏன்னா நிறைய ஃபார்வர்ட் பண்ண முடியாது. யாரும் என்ன குரூப்ல இருக்குன்னு தெரியல. ஒவ்வொருத்தரும் யாரும் பிரசன்ட் ஆக தெரியல. பாஸ் 1 hour ஒருத்தர் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்காக கண்டினியூ மெசேஜ் போயிட்டே இருக்கும். 1 hour முடிச்சா 1 hour முடிச்சுட்டு நீ போட்டோ எடுத்து இண்டிவிஜுவலா அனுப்பியா. அப்பதான் யாரெல்லாம் எனக்கு வரணும் எனக்கு தெரியும். இண்டிவிஜுவலா நான் அட்டெண்டன்ஸ் போட்டுக்கிறேன். போட்டுருந்தா அட்டெண்டன்ஸ் ஓகே. ஒர்க் அவுட் பண்ணி பாரு. ஒர்க் அவுட் பண்ணி இண்டிவிஜுவலா போட்டோ எடுத்து எனக்கு போடு. சரியா, ஓகே, தேங்க்யூ.